ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 18வது கிளாஸ் பார்க்குறோம். இது வந்து ஒரு இன்ஸ்கர்ட், அதாவது உள்பாவாடை எப்படி நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மெயினாக என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா, இடுப்போட சுற்றளவு, அதுக்கப்புறம் சீட்டோட சுற்றளவு, அதுக்கப்புறம் உயரம். இந்த 3 அளவு தான் வந்து நமக்கு உள்பாவாடைக்கு தேவையான அளவுகள். இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம எங்கே வந்து உள்பாவாடை கட்டுறோமோ அந்த இடத்த மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சீட் சுற்றளவு அப்படிங்கும்போது இடுப்பில் இருந்து கொஞ்சம் கீழே, ஏன்னா நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இடுப்பு சின்னதாகவும் கீழே ஹிப்பு, அதாவது சீட்டு வந்து பெருசாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இடுப்போட மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் டைட்டாக போயிடலாம், இல்லை போட முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் சீட்டோட சுற்றளவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் போடும்போது அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உயரம் அப்படிங்கும்போது அதே தான், இடுப்பில் எந்த இடத்துல நம்ம இன்ஸ்கர்ட் கட்டுறோமோ அதில் இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் நம்ம அளவு எடுப்போம். இப்போ இதில் வந்து நம்ம துணியோடைய குவாலிட்டியை பொறுத்து நம்ம வந்து அளவு வந்து சேஞ்சஸ் பண்ணணும். துணி வந்து ஒரு சிலது காட்டன் கிளாத் வந்து ரொம்பவே ஷ்ரிங்க் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 1 இன்ச்சு ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ், ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற உள்பாவாடை காட்டன் கிளாத் எல்லாமே வந்து சுருங்கும். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருங்கும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு அதை நல்லா காய வச்சு அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து ஈஸ் அலவன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா இது மட்டும் நீங்கள் சேர்த்திட்டு நீங்கள் அப்படியே கட்டிங் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் தண்ணியில் போடலை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த மெட்டீரியல் அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது சுருங்குற தன்மையை பொறுத்து 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் போடும்போது கரெக்டாக அந்த நம்ம கணுக்கால் வரைக்கும் இருந்தால் தான் நம்ம சாரீ கட்டும்போது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது அந்த இன்ஸ்கர்ட் மட்டும் லைட்டான சாரீ கட்டும்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்கர்ட்டோட அந்த கேப் வந்து தெரியும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால எப்பவுமே நீங்க ஃப்ளோர் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. அது நார்மலா நம்ம எடுக்கிற அளவு. நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது கொஞ்சம் மேலே போயிடும். இதுதான் வந்து நம்ம ஒரு உள்பாவாடைக்கு என்னென்ன அளவுகள் தேவை, இந்த 3 அளவுகள் தேவை. அது என்ன, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு, உயரம், இந்த 3 மட்டும் நமக்கு இருந்தா போதும். அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பு வந்து பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி இதை வந்து நம்ம பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அதாவது எத்தனை பார்ட்டா வேணும், இப்போ 7 பார்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிராஸ் பீஸாவே வரும். அதனோட அகலம் வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மேல இருக்கிற இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். கீழே வர ஃபிளார் வந்து அகலமா வேணுமா கம்மியா வேணுமா அப்படிங்கிறது கால் தடுக்காத அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி வேணாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டிக்கு வந்து தனியா 2 இன்ச்சு உயரம் வரும். அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்ரிங்க் ஆகிறதுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த தண்ணியில போடாத இதா இருந்தா, அப்படி தண்ணியில போட்டதா இருந்தா நீங்க அந்த 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அளவு வந்து எப்பவும் போல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மெஷர்மெண்ட்ஸை நம்ம எப்படி அதுல கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம். இப்போ வந்து இதுல என்னென்ன அளவுகள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து சுடிதாருக்கு எடுக்கிற மாதிரி தான் ஒரு 10 இன்ச்சு நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடுப்பு சுற்றளவு வந்து இன்ஸ்கர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டைட்டா ஃபிட்டிங்கா போட மாட்டோம், கொஞ்சம் நாடா கோர்த்து லூஸா தான் போடுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு 10 இன்ச்சு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 34 + 10 அப்படிங்கும்போது 44 இன்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சீட் சுற்றளவு அதே தான், 40 கூட ஒரு 10 இன்ச்சு மெஷர் பண்ணும்போது சேர்த்தும் போது உங்களுக்கு 50 வரும். அதையும் வந்து நீங்க அதே இது பண்ணிக்கலாம். உயரம் அப்படிங்கும்போது நீங்க வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பட்டி வந்து ஆட் பண்ண வேண்டாம், நீங்க அந்த கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். பட்டி எப்பவுமே ஒரு 5 இன்ச்சு அந்த அகலத்துக்கு நம்ம வச்சா போதும். அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஸ்டிச்சிங் போக 2 இன்ச்சு வந்து உங்களுக்கு அதுல வந்து எப்பவுமே கரெக்டா ஒரே அளவா 2 இன்ச்சு உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மைனஸ் பண்ணவோ பிளஸ் பண்ணவோ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க எப்பவும் போல பட்டி வந்து அந்த 2 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. 38 இன்ச்சு நீங்க உயரம் எடுக்கும் போது அந்த எப்பவுமே சுடிதாருக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வேர் பண்ணும்போது ஷார்டேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். இப்ப நமக்கு ஆல்ரெடி பட்டி அதுல இருக்கு அப்படிங்கறனால நீங்க அந்த 2 இன்ச்சு ஆட் பண்ண தேவையில்லை. அந்த பட்டியோட அளவு அது அப்படியே இருந்து போட்டோம். கீழே வந்து நீங்க ஃபோல்டிங் பண்றதுக்காக மட்டும் என்ன டைப்ல அதை ஃபோல்டு பண்றீங்க
அப்படிங்கிறதுக்காக மட்டும் 1 இன்ச் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் லென்த் கிடைச்சிரும். இப்போ நமக்கு வந்து 39 இன்ச் வந்து டோட்டலா நமக்கு ஹைட் வேணும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷ்ரிங்க் ஆகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க வேணும்னா இன்னொரு இன்ச்சு கூட சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அதை எப்படி வந்து கட் பண்றது, எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத இப்போ இந்த 7 பகுதி கொண்ட உள்பாவாடை அப்படிங்கறனால இதை வந்து நம்ம 7 வந்து பிரிக்கிறோம். இதுவே உங்களுக்கு வந்து 6 பார்ட்டாவும் வச்சுக்கலாம், 4 பார்ட்டாவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது நீங்க பிரிக்கிறது வந்து டிவைட் பண்றது வந்து அந்த அளவுக்கு நீங்க பிரிச்சீங்கன்னா போதும். இப்ப இது வந்து 7 பார்ட் அப்படிங்கும்போது ஏன் 7 பார்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்களுக்கு கால் வந்து தடுக்கும். அப்போ வந்து 2 பக்கம் ஃபிளார் அதிகமா வரும்போது தான் உங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உட்காரும் போது எந்திரிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பாவாடை வந்து கிழியாம இதா இருக்கும். அதனால மட்டும்தான் 7 பார்ட் வைக்கிறோம். நார்மலா இருக்கவங்களுக்கு வந்து 6 பார்ட்னாலும் ஓகே தான், 4 பார்ட்னாலும் கூட ஓகே தான். இப்போ இதுல வந்து 7 பார்ட்ல வந்து நம்ம எப்படி டிவைட் பண்றோம் அப்படின்னா, 44 வந்து நம்ம 7ஆ பிரிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 6 புள்ளி சம்திங் வரும். அதை வந்து நீங்க 6.5 வச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்காக நீங்க சேர்த்திக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேல் பக்கம் இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 7 இன்ச் வருது. அப்ப அதே மாதிரி சீட் அளவையும் நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் 7ஆ பிரிச்சு 1/2 இன்ச் சேர்த்துனீங்க அப்படின்னா 8 இன்ச் வரும். இது எதுக்காக இந்த 8 இன்ச் அப்படிங்கும் போது அந்த இடம் வந்து உங்களுக்கு சீட்டோட அளவு வந்து கரெக்டா வரணும். சீட்டோட அளவு கரெக்டா வரல, ஏன்னா இப்ப 50 அப்படிங்கிறது சப்போஸ் 55 கூட வரலாம் உங்களுக்கு. அப்ப நீங்க மெஷர் பண்ணும்போது நீங்க வந்துட்டு அந்த கால்குலேஷன் அளவு கரெக்டா இருந்தாதான் அந்த அளவுக்கு உங்களால ஃபிளார் கொண்டு வர முடியும். நீங்க இந்த 7 மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹிப் வந்து டைட்டா இருக்கும், உட்கார பிடிக்க நடக்க கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட்டை மைண்ட்ல வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து மேல வந்து லூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்ல அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்லாண்டிங்கா வந்து லைன் போட்டுக்கலாம். அதனாலதான் இந்த ஹிப் மெஷர்மெண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் உயரம் தான். உயரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல எந்த வேரியேஷனும் கிடையாது. எப்படி நம்ம 39 எடுத்திருக்கோமோ அந்த அளவு வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல் வந்து 44 இன்ச் அகலத்தோட கிடைக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அகலம் கம்மியா கிடைக்கும். அதாவது மடிச்சாவே டோட்டலா ஒரு 30-32 அந்த இது வர மாதிரி கிடைக்கும். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எடுக்கிற இன்ஸ்கர்ட்டோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஓகே, இது இன்ஸ்கர்ட் தைச்சா சாயம் போகாது, சுருங்காது, ஓரளவுக்கு லைஃப் வரும் அப்படின்னு தெரியற மாதிரி மெட்டீரியலா தான் நீங்க எடுப்பீங்க. காட்டன் மெட்டீரியல் தான் எடுப்போம். அது வந்து இன்ஸ்கர்ட்டுக்குன்னு தனியாகவும் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து எடுக்கிற மெட்டீரியல், அதாவது நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற மெட்டீரியல் இன்ஸ்கர்ட் வந்து எல்லாருக்குமே ஆப்டா வராது. ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கும் அது வந்து ஒல்லியா இருக்கவங்களுக்கும் அது செட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப உடம்பு பெருசா இருக்கவங்களுக்கும் அது செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வேணா வச்சுக்கலாம், சீட் சுற்றளவு கீழே எல்லாமே வந்து நம்மளுக்கு அவங்க உடம்புக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல லைஃப் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து 3 டைப்பான ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 ஃபிகர் போட்டிருக்கு. இந்த 3க்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல இடுப்பு சுற்றளவு நம்ம எடுத்திருக்க 7 இன்ச் அதே அளவு தான். கீழே வந்து நம்ம வந்து என்ன 7 பார்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 7 பீஸ் தான். ஆனா இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான 7 பீஸ் தேவை. இது மாதிரியான படம் மட்டும்தான். நீங்க கட் பண்ற பீஸ் வந்து அந்த ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப மேல வந்து இடுப்பு சுற்றளவு 7 இன்ச் இருந்தாலும் கீழே ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பார்த்தா அகலம் கம்மியா இருக்கும். ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அகலம் அதிகமா இருக்கும். மூணாவதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே அகலமா இருக்கும். இது வந்து அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிற அளவு. மேல வந்து கீழே நல்லா ஃபிளார் வேணும்னா 3வது படம் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியமா வேணும் அப்படின்னா 2வது படம், அந்த படம் பாத்துக்கோங்க. நார்மலா அதாவது சும்மா ஸ்ட்ரைட்டா இருந்தா போதும், ரொம்ப எல்லாம் ஒன்னும் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபிளார் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரே ஒரு சாம்பிள் பீஸ் மட்டும்தான். அந்த ஒரு இதை நீங்க கட் பண்ணிட்டு அதே மாதிரி மறுபடியும் ஒரு 6 பீஸ் கட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா 7 பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்றது தான் இந்த 7 பார்ட். இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம யோக் பீஸ் வந்து 5 இன்ச் தான், ரெகுலரா 5 இன்ச் தான் நம்ம கட் பண்ணுவோம். அதுல வந்து இடுப்பு சுற்றளவு 44 இன்ச் வருது அப்படின்னா 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்காக ஒரு half இன்ச் சேர்த்தி 1 இன்ச்சா சேர்த்தி 45 இன்ச்சுக்கு வந்து நம்ம பட்டியை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஜாயின்ஸ் எல்லாம் போட்டு அதுல வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பீஸ் கட் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க வந்து அந்த லே போட்டுட்டு 3 மடிப்பா போட்டுட்டு அதுல வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெயிட் வந்தா
ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டு அந்த செல்வெஜ் பார்த்து தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் பீஸாக வந்தால் தான் பாவாடை வந்து ஓரளவுக்கு தடுக்காமல் நல்லா ஃப்ரீயாக இதாக இருக்க மாதிரி இருக்கும். குறுக்கில் கிராஸில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தடுக்கிற மாதிரி காலை ஏதோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது ஸ்ட்ரெயிட்டில் போடுற மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அந்த பீஸை எப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டோடைய ஒரு இது வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், இப்படி வச்சு அதில் கரெக்டாக செட் ஆகும், இதில் நம்ம 7 பீஸ் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அதில் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு, அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஷீட்டில் வந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ரெகுலராக எத்தனை வேணாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். ஒரு பீஸ் கட் பண்ணிங்கன்னா போதும், அதை வச்சு 7 பார்ட்டாக நீங்கள் நிறைய மெட்டீரியல் கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு நீங்கள் எப்பவும் போல மெஷர் பண்ணி 45 இன்ச்சு, குறுக்கு அகலம் வந்து 5 இன்ச்சுக்கு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல், இதை வச்சு நம்ம எப்படி ஒரு இன்ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து நீங்கள் மடித்து போட்டு ஒரு இதை கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு உயரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 2.5 மீட்டர் இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்கர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஏன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்கேலப் மாதிரி போட்டு நம்ம அதில் பைப்பிங் வச்சு ஒரு மாடல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை, சும்மா சாதாவே தைச்சிக்கலாம், மடித்து தைச்சிக்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 2.25 அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் 2.5 மீட்டர் நீங்கள் கிளாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு இந்த அளவுக்கு தேவையான ஒரு பாவாடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 39 அப்படிங்கும்போது அது 1 மீட்ரு, நீங்கள் அதை 2ஆக மடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து அதில் பீஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு துணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங்கில் இருக்கும்போது ஒரு துணியை வந்து அதனோட ப்ரொசீஜர் படியும் போடணும். அதாவது கிரெயின்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம், அந்த ப்ரொசீஜர் படியும் போடணும். அதே மாதிரி இருக்கிற துணியிலையும் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக துணி இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம மைண்டில் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு மெட்டீரியலை வந்து எந்த மாதிரி போட்டால் நம்ம வந்து அதை கரெக்டாக அதை வேஸ்ட் ஆகாமல் பத்தாமல் போகாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி கட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு இதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து கீழே வந்து இதில் ரொம்ப அகலம் வைக்கல. ரொம்ப அகலம் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 பீஸ் தான் இதில் கட் பண்ண முடியும். இதில் வந்து ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படிங்கிறனால நான் வந்து இதில் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு பீஸ் ஒரு சைடு 1 மீட்டர் பீஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து 4 பீஸ் கிடைக்குது. அப்போ வந்து அதை எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இதை கட் பண்ணிவிட்டு அதை மேலே வச்சு மறுபடியும் அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு பேட்டர்ன் ஷீட்லேயோ வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு லேயர் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதை எத்தனை ஃபோல்டிங் வேணுனாலும் போட்டு நீங்கள் அது மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்போசிட்டாக கிராஸில் போட்டு கூட நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சென்டரை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த பீஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சீட்டுக்கும் ஹிப்புக்கும் இருக்க கேப் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 இன்ச்சு 10 இன்ச்சு வரும். அதை வந்து நீங்கள் வேணால் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் ஒரு 10 இன்ச்சு வச்சிங்கனாவே அந்த அளவு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கும் கீழே இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்லாண்டிங் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு மெயினாக இடுப்பு சுற்றளவை விட கால் தடுக்கிற அந்த அளவை விட சீட் சுற்றளவு தான் ரொம்ப முக்கியம். சீட்டு வந்து டைட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் உட்கார முடியாது, அது சீக்கிரம் கிழிஞ்சிரும். அதனால் நம்ம சீட்டை வந்து மெயினாக அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட் போடணும். இதுவே உங்களுக்கு அகலம் கீழே வேணும்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் ஸ்லாண்டிங்காக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழேயும் அகலம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படின்னா நம்ம குறைச்சிக்கலாம், இல்லை துணியோடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 7 பார்ட் வரும்போதெல்லாம் உங்களுக்கு தாராளமே கால் தடுக்காது. அதனால் நீங்கள் மேலே வந்து ஒரு 7 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா கீழே ஒரு 3 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம், 4 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம், 5 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம்.
அந்த ஸ்லாண்டிங் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு இதில் வந்து நான் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 பீஸ் வேணும். அந்த 3 பீஸை வந்து இதில் ஒன்றை எடுத்து நம்ம அதை அளவாக வச்சு இன்னும் ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக நமக்கு 7 பார்ட் வந்துடும். இடுப்பெல்லாம் ஜாயின் பண்ணது போக நமக்கு 44 இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு கிடச்சிரும். இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு 3 பீஸு 4 தான் வரும். அதில் ஒன்று வந்து நம்ம இடுப்புக்காக எடுத்துக்கலாம், அல்லது கீழே வைக்கிற கிராஸ் பீஸுக்காக நம்ம எடுத்துக்கலாம். 3 பீஸை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க ஒரு பீஸை வச்சு அதை அந்த ஷேப்புக்கு அதையே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை டோட்டலாக 7 பீஸ். இப்போ மொத்தமாக நம்ம 7 பீஸ் இதில் கட் பண்ணியாச்சு. கீழே மடித்து தைக்கணும் அப்படின்னாலும் மடித்து தைச்சிக்கலாம், அல்லது கீழே வந்து ஸ்கேலப் மாதிரி நம்ம பைப்பிங் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லை மடித்து தைச்சிட்டு அதில் ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். ஏன்னா இன்ஸ்கர்ட்டில் நிறையா டைப் நம்ம பார்த்துருப்போம். கீழே வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மேக்ஸிமம் வந்து இந்த சைடு ஓப்பன் வரும்போது கரை பீஸ் வர மாதிரி ஒரு பீஸ் வச்சுக்குவாங்க, ஏன்னா அது சைடு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இடுப்பு பீஸ் வந்து ஒரு பகுதி வந்து கரை பீஸ் வர மாதிரி வைப்பாங்க. அதுவுமே ஸ்டிச்சிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் ஃபினிஷிங் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் வச்சுக்குவாங்க. நமக்கு துணியில் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும். வேணும்னா நீங்கள் அதை அப்படி வச்சுக்கலாம், இல்லை டபுள் பக்கமும் கிராஸ் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இடுப்பு பீஸ் வந்து ஒரு பக்கம் கரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இடுப்புக்கு நமக்கு என்ன அளவு வேணுமோ நம்ம இடுப்பு சுற்றளவு ப்ளஸ் 10 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 10 இன்ச்சோடு ஆட் பண்ணும்போது டோட்டலாக என்ன லென்த் வருதோ அதுதான் வந்து நமக்கு தேவை. மொத்தமாக நமக்கு வந்து 44 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு எடுத்திருக்கோம். நம்ம கரை பீஸ் இல்லை அப்படின்னா ஃபோல்டு பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்துவோம். இப்போ இது கரை பீஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 22 இன்ச்சு டோட்டலாக சுற்றளவு 44 இன்ச்சு ரெடியாக வருது அப்படின்னா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரை இன்ச்சு முன்ன பின்ன வந்தால் நம்ம எதிலே ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கரை பீஸ் வந்து எனக்கு 2 சைடில் தான் வருது, அதனால் நான் மடித்து தைக்க தேவையில்லை. உங்களுக்கு சுற்றளவில் வந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு ஃபோல்டிங் பண்ணாத மாதிரி நீங்கள்
ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்குதோ எப்படி வந்தாலுமே நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணலாம். இப்படி தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை. அதை ஃபினிஷிங் பண்ணுறது நம்ம தான். எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மெத்தட் ஒரு இதுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 5 இன்ச்சுக்கு நீங்கள் அகலம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப அகலமாக இருந்தாலும் உங்களுக்கு அது சுருண்டுட்டு தான் போகும். கரெக்டாக எல்லாமே வந்து இது அந்த கரெக்டாக இடுப்புக்கிட்ட தான் நம்ம கட்டுவோம். மேக்ஸிமம் ரொம்ப ஒரு சிலர் தான் ரொம்ப மேலே வயிற்றுக்கிட்ட தூக்கி கட்டுவாங்க. கரெக்டாக சாரீ வேர் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக ஹிப்புக்கு நேராக அதை இடுப்புக்கு நேராக தான் நம்ம கட்டுவோம். அப்படி கட்டும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்து லைட்டாக அப்படி இடுப்பு ஒட்டி வர மாதிரி இருக்கணும். ரொம்பவும் மேலே போச்சுன்னா அதை சுருண்டுட்டு ஒரு மாதிரி இதாயிரும். அப்புறம் சாரீ கட்டும்போது ரொம்ப அந்த இடத்துல நிறைய துணி சுருண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ரெடியாக வரும்போது ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டியை வந்து ரெடி பண்ணிக்குவோம். 2 பக்கமும் உங்களுக்கு கரை பீஸ் இருக்குது. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு நான் தள்ளி அதை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இதுவே வந்து உங்களுக்கு கீழே கரைப்பகுதியாக இருந்தால் நீங்கள் இந்த மடித்து தைக்க தேவையில்லை, அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அந்த பிசுறு வந்து நம்ம தைக்கும் போது இழுத்து இழுத்து தைச்சோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் நல்லா வராது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச்சை மட்டும் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. பட்டி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 7 பீஸையுமே நம்ம ரவுண்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசியாக வரும்போது மட்டும் கொஞ்சம் அந்த பிசுறு இருந்துச்சுன்னா அதை ஃபோல்டு பண்ணி அந்த ஓப்பன் வர பகுதியை மட்டும் நம்ம வந்து அந்த பிசுறு ஒரு 3-4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே வந்து 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா நம்ம டோட்டலாக 1/2 இன்ச்சு எடுத்துருக்கோம் தைக்கிறதுக்காக. அதை விட கொஞ்சம் கம்மியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பீஸும் ஈவனாக வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த 44 இன்ச்சு வந்துடும். இதுலேயே டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனால போட்டுக்கலாம், அல்லது இதில் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த டாப் ஸ்டிச் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் படிமானமாக இருக்கும், அப்படி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை இதுலேயே டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி மேலே வந்து நான் டாப் ஸ்டிச் போடுறேன். பிசுரெல்லாம் ஒன் சைடாக தள்ளி விட்டுட்டு மேலே வந்து நான் ஒரு படிமான தையல் வந்து போடுறேன். இதே மாதிரி நம்ம அந்த 7 பீஸையும் ஒன்றொன்னா வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து மாறிடக்கூடாது. சின்னதாக இருக்கிறது எல்லாமே இடுப்பு சுற்றளவு, அகலமாக இருக்கிறது எல்லாமே கீழே வந்து கால் பக்கம் வர சுற்றளவு. மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஈவனாக வராது. அதனால் நீங்கள் நாச்சஸோ அல்லது ஏரோ மார்க்கோ ஏதோ ஒரு டிக்கோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 7 பார்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஓரமாக வர பீஸை மட்டும் கொஞ்சம் சன்னமாக மடித்து அடிச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பாருங்கள் அந்த பிசுறு எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல் பக்கமாக வச்சு அப்படியே ஈவனாக தையல் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து மேலே படிமான தையல் போட்டிருக்கனால அந்த பிசுறு எல்லாமே ஒரு சைடாக தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அதை பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஈவனாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இழுத்து தைச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக ஆகிக்கும். கரை பீஸாக இருந்தால் உங்களுக்கு மேலே 2 தையலோடு நிற்கும். கரை பீஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் வரும். ஏன்னா டைரெக்டாக ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுனால தைக்கலாம். டைரெக்டாக ஃபோல்டு பண்ணி தைக்கிறது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு தையல் போட்டுக்கிட்டோம். துணி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால் இழுத்து தைக்காமல் கரெக்டாக ஃப்ரீயாக விட்டு நீங்கள் தைச்சிட்டு கடைசியாக வந்து மேல் பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் போடுங்க. இந்த தையல் போடும்போது மேலே உள்பக்கமாக துணி ஏறக்கூடாது, நல்லா இழுத்து போடணும். இல்லைன்னா மேலே வந்து துணி உங்களுக்கு வந்து உள்ளே போய் மேலே லாக் ஆகும்போது உங்களுக்கு அந்த இது வந்து சுருக்கம் வரும். எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த பேக் ஸ்டிச்சு ஏன் போடுறோம் அப்படின்னா பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். இப்போ பட்டி வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓப்பன் விட வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஓப்பன் விட்டால் உங்களுக்கு உள்ள ரொம்ப லைட்டான சாரியெல்லாம் கட்டும்போது அந்த கேப் தெரியும். அதனால் சும்மா லைட்டாக விட்டிங்கன்னா போதும், ஒரு 3 இன்ச்சுக்கு விட்டிங்கன்னா போதும். இதுவே வந்து நீங்கள் கார்மெண்ட்ஸுக்கு வந்து இன்ஸ்கர்ட் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி எல்லாம் கார்ட்போர்ட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கார்ட்போர்டில் வந்து சைஸ் வேரியேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு அப்படியே அவங்க கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. இது நம்ம ஒவ்வொன்றா போடும்போது மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம போடுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அட்டையில், இது கார்ட்போர்டாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு அட்டையில் இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு கீழ் போர்ஷனை வந்து அந்த ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த உங்களுக்கு வளைவாக உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு பார்ட்டோட அளவு வச்சு தான் நான் இதில் கட் பண்ணியிருக்கோம். ஒரு பார்ட்டுக்கு வந்து 2 பக்கம் ஜாயிண்ட் போக மீதி எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து 3ஆக பிரித்து நம்ம இதில் வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ அதையே ஒவ்வொரு பார்ட்லேயும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஏன்னா அது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பைப்பிங் வைக்கிறனால ரொம்பலாம் அது ஃபினிஷிங் வந்து ஒரே ஈவனாக வரும்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் வரும்.
அதனால் கொஞ்சம் கேப் விட்டு பெரிய ஒரு ரவுண்டு வர மாதிரியே வைங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஷேப் கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் பீஸ் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த வளைவுகள்லாம் வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் கம்பல்சரி இதுக்கு கிராஸ் பீஸ் தான் வச்சாகணும். கழுத்து பீஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இதை கட் பண்ணுறோம். ஜாயிண்ட்டும் அதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கிறோம். கிராஸாக ஜாயின் போட்டு எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அளவு உங்களுக்கு தெரியும். அந்த ஒன் சைடு அளவு எடுத்திங்கனாவே சுற்றளவுக்கு வந்து அதோட டபுள் மடங்கு இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இந்த ஃபினிஷிங் ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சிம்பிளாக போகுதுன்னா மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரில் வேணும்னாலும் வைக்கலாம். இந்த மாதிரி வேணாலும் அடிக்கலாம். முக்கோணமாக வேணாலும் அடிக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் மிஷின்லேயே வந்து தையல் போட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். கரெக்டாக டபுளாக மடிச்சுக்கோங்க. ஒரு எஜ்ஜை வந்து மடிச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தது கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல பிசுறு வந்து பிசுறு இல்லாமல் கனெக்ட் ஆகும். எப்பவுமே அந்த கார்னரில் வச்சு தைக்காதீங்க. கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. கார்னரில் வச்சிங்கன்னா அடுத்த கார்னர் கொண்டு வந்து முடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஹார்டாக தெரியும். அதனால் கொஞ்சம் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த துணியை கரெக்ட் பண்ணி ஒரே ஈவனாக நீங்கள் தையல் போடுங்க. கீழே இருக்க துணிக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்க துணியோட அந்த ஷேப்பை மட்டும் நீங்கள் மாற்றி அந்த அதுக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா போதும். அந்த கார்னர் வந்து எப்போவுமே நீடில் உள்ளே இறக்கி அதுக்கப்புறமா திருப்புங்க. கார்னர் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி நிறுத்துனீங்கன்னா போதும். சுற்றி அதே மாதிரி அந்த கார்னர் வர இடத்துல வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் சைடு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் மட்டும் நல்லா விரலில் தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கார்னர் அந்த வளைவு வந்து நமக்கு நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் மேலே அந்த பீஸ் அப்படியே உள்ளே மடித்து நம்ம எப்படி பைப்பிங் வைக்கிறோமோ அதே மாதிரி மேல் பக்கமாக தையல் போட்டுக்கலாம். இது வந்து எப்படி தையல் ஆரம்பிக்கிறீங்களோ மேல் பக்கம் போட்டிங்கன்னா மேல் பக்கம் ஓகே தான். இல்லை கீழே அந்த மடிப்பு மேலேயே போடுறீங்க அப்படின்னாலும் அதில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த வளைவை மட்டும் கரெக்டாக வெளியில் தள்ளி மேலே தையல் போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவாக அந்த ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த வளைவு ஷேப் வந்து நமக்கு நீட்டாக தெரியும். அந்த ஹிப்பு வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் பார்த்தாலும் தெரியும். லீனாக இருக்கவங்களுக்கு அந்த லூஸ் வராது, அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களுக்கு அந்த ஹிப்பு கிட்ட வந்து கொஞ்சம் லூஸ் வரும். எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறது நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் தான். அதனால் அது எப்படி வேணும் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அயனிங் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லை மடித்து வெயிட்டான இது வச்சிங்கனாலும் அந்த இது வந்து உங்களுக்கு அந்த கீழே இருக்க போர்ஷன் வந்து, ஏன்னா ஆரம்பத்துலலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டில் வந்து கீழே வந்து அந்த ஸ்கேலப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃப்ரில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன தேவையான மெட்டீரியல் என்ன அளவு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அந்த இதுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அதில் நாடா வந்து இதுலேயே தைச்சு போட்டாலும் சரி, இல்லை அது ஒயிட் நாடா வாங்கி நீங்கள் கோர்த்துக்கிட்டாலும் சரி. தேங்க்யூ வியூவர்ஸ். நான் கண்டினியூஸாக வந்து இந்த கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு போடுவேன். எப்படியும் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி இந்த கிளாஸ் போட்டுருவேன். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளாஸை பார்த்தா தான் புரியும். மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சும்மா அதில் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே போடுறோம். ஆனால் கிளாஸ் அப்படிங்கும்போது ஒரு மெஷர்மெண்ட்டு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதை எப்படி போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் கிளாஸை மட்டுமே நீங்கள் ரெக்கார்டில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.